ஹாய் புஜ்ஜீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு எஃப்எஃப் போடுறேன்னு நினைக்கிறேன். எல்லாம் உங்களால தான். உங்கனால தான் நான் போடலை. ஆமாம், நீங்கள் கமெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. அப்புறம் எப்படி எனக்கு எஃப்எஃப் போடணும்னு தோணும்? நானும் சொல்லி பார்த்துட்டேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கடா. ஒன்று பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இல்லை அக்கா இது இம்ப்ரூவ் பண்ணுங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும்னாச்சும் கமெண்ட் பண்ணணும். அப்படி பண்ணலன்னா எனக்கு வந்துட்டு ஒரு வேளை நல்லா இல்லையா, இல்லை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியலை. நீங்கள் கமெண்ட் பண்ணால் தானே எனக்கு போடுறதுக்கே மைண்ட் செட் வரும். எனக்கு இப்போயுமே பாப்பா சொல்லி தான் போடணும் அப்படின்னு தோணி நான் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். இல்லைன்னா நான் பாட்டுக்கு அப்படியே விட்ருப்பேன். சரி, ஓகே, கமெண்ட் பண்ணுங்க என்ன. கமெண்ட் பண்ணலன்னா நான் இப்படி தான் வீடியோ டிலே ஆகும் வர்றதுக்கு. இல்லைன்னா வீடியோவே போஸ்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடுவேன். ஓகே, இப்போ அப்படியே நம்ம டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? ஆக்சுவலி இது ஒரு குட்டி ஷார்ட் தான். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். என்ன பண்ணுறது, அதான் நீங்கள் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்களே. சரி, கமெண்ட் பண்ணுங்கன்னா சமத்து பிள்ளைங்களாம் எல்லாரும். ஓகே, ரொம்ப பேசுகிறேன்னு நினைக்கிறேன். இப்போ அப்படி டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இன்ட்ரோ மட்டும் பார்த்துடலாமா? ஸோ நீங்கள் ஒயன், ஐயோ இந்த ஒயன்னு சொன்னாலே எனக்கு சிரிப்பு தாண்டா வருது. இன்ஸ்டாவில் வேறு ரீல்ஸ்லாம் பார்க்குறப்போ. சரி, அப்போ இதுக்கு ஒரு நேம் வச்சுக்கலாம், அம்மு. ஸோ உங்கள் நேம் இந்த எஃப்எஃப்பில் அம்மு. அண்ட் நீங்கள் வந்துட்டு காலேஜ் 3rd இயர் படிக்கிற பொண்ணு. ஸோ நம்ம எஃப்எஃபோட ஹீரோ ஜங்குக் தான். அவன் 2nd இயர் படிக்கிற பையன். இது போதும் இன்ட்ரோக்கு. நம்ம அப்படியே இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ அப்படியே ஸ்டார்டிங்கில் உங்கள் காலேஜ்க்கு வெளியே நீங்கள் உங்கள் பாய் ஃப்ரெண்ட் ஜோ கூட நின்று பேசிகிட்ருக்கீங்க. ஆக்சுவலி ஆர்கியூ தான் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜோ தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புறியா நீ? என் முன்னாடியே நிற்காத. உன்னை பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஓயன், எதுக்கு போட்டு நீ பேசிகிட்டு இருக்க? ஜோ அப்படியே நடிக்காத என்ன. எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்துட்டு நான் என்ன பண்ணேன், எதுக்கு இப்படி பேசுகிறேன்னு. அப்படியே நீ பேசுகிறப்போ எனக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது. ஏய், இப்போ நீ தாண்டி என்ன டென்ஷன் ஆகிட்டு இருக்க? ஓ, நீ எல்லாத்தப்போ பண்ணிட்டு வருவ, அதை நான் கேள்வி கேட்குறப்போ உனக்கு டென்ஷன் ஆகுதுல்ல? மயிறு, நாடி ஓரம் பண்ணிட்டு இருக்க நீ. நானும் என்னாச்சுன்னு கேட்டுகிட்டே இருக்கேன். சும்மா அதை பண்ணிட்டேன்னு சொல்கிறே தவிர என்ன மயிரை பண்ணுன்னு சொல்லாமல் இருக்க. சொன்னாதான்றே தெரியும். ஜோ, இந்த கத்துற வேலையெல்லாம் என்கிட்ட வைக்காத என்ன. எல்லாரும் பார்க்குறாங்க. இங்கேருந்து முதல்ல கிளம்பு. ஏய், அப்படிலாம் கிளம்ப முடியாதுடி. நான் என்ன பண்ணேன்னு சொல்லு. எதுக்கு இப்படி மூஞ்சை தூக்கி வச்சுட்டு பேசிகிட்டு இருக்க நீ? ஐயோ சாமி, நீ ஒன்றும் தெரிஞ்சுக்கவும் வேணாம், ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணவும் வேணாம். இங்கேருந்து கிளம்பு, அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்க நடக்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஜோக்கு செம்ம டென்ஷன் ஆகி அப்படியே வண்டியிலேருந்து இறங்கி ஃபாஸ்ட்டாக வந்து உங்கள் ஹேண்டை பிடிச்சி அப்படியே இழுக்கிறான். ஜோ, என் கையை விடு, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஏய், நாடி அத்தை ஓர சீனமயிரை போட்டுட்ருக்க. சரி, பொம்பளை பிள்ளை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தா ரொம்ப காண்டு மிரத்தின்னு இருக்கான் ஓயன் நீ. ஜோ, இப்பெல்லாம் சீப்பாக பேசுகிறவள வச்சுக்காத. என் கையை விடு என் கையை விடு, நான் கிளம்பணும். ஏய், என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு கிளம்புடி மயிறு. அப்படின்னா பிடிங்கிட்டேன் நான். ஓ, உனக்கு அது வேற நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா ஜோ? ஓயன், உன்னை சொல்லுன்னு சொன்னேன். என்னை இரிட்டேட் பண்ணிட்டு இருக்க நீ. ஓ, ரொம்ப நல்லா இருக்கு ஜோ. பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு நீ எதுவுமே தெரியாத மாதிரி பேசுவ. அதை நான் சொன்னால் உனக்கு இரிட்டேட் ஆகுதுல்ல? ஐயோ தா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னும் இருக்குமோ உங்கள் ஹேண்டை பிடிச்சிக்கிறான். உங்கள் ஹேண்டே பெயினாக ஸ்டார்ட் ஆகிடுது. ஜோ, எனக்கு கை வலிக்குது, விடு ஓயன், சொல்லிட்டு கிளம்பு, அவ்வளோதான். ஓ, நீ பண்ண கேவலமான விஷயம் உனக்கு தெரியாது ஜோ. அதை வேற நான் தான் சொல்லணும்ல. ஓயன், என்னை அடிக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன். ரோட்டில் வேற நின்றுட்டுருக்கோம். என்னை காண்டு மேராக்காம சொல்லிட்டு போ. ஓ, உனக்கு நம்ம ரோட்டில் நிற்கிறோம், அசிங்கமாக இருக்குது, இதெல்லாம் கூட தெரியுமா ஜோ? பரவாயில்ல, நான் லவ் பண்ணதில் ஏதோ இது ஒரு விஷயமாவது உருப்படியாக இருக்குது. ஏய் தன்னாடி ஒரு மேரா பேசிகிட்டு இருக்கேன். ஜோ, இங்கே பாரு, நான் எகெயின் அண்ட் எகெயின் சொல்கிறேன், இது மணி சீப்பாக பேசுகிற வேலை என்கிட்ட வச்சுக்காத. ஏய், இப்போ தயவு செஞ்சு சொல்லி தொல்லடி. என்ன தான் பண்ணி தொலைஞ்சான்னு. அந்த கர்மத்தை நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் ஜோ. ஆனால் வெயிட் பண்ணு, காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் மொபைல் ஆன் பண்ணி அதில் ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறீங்க. ஜோக்கு அந்த வீடியோ பார்த்தோன்னே ஒரு மாதிரி என்ன பண்ணுறது என்ன பேசுகிறதுனே தரல. ஒரு மாதிரி அந்த வீடியோவே பிளாங்காக பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான். என்ன ஜோ, போதுமா? எதுக்கு நான் அப்படி ஆர்கியூ பண்ணிகிட்ருக்கேன்னு தெரியுதா?
இல்லை நான் இன்னும் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? ஓயன் இது நான் நான் இல்லை. உனக்கு எப்படி இந்த வீடியோ கிடச்சிதா? என்ன? நீ இல்லையா? ஓ, அப்போ இந்த வீடியோவில் இருக்கிறது யார் ஜோ? அந்த பொண்ணு மேலே அப்படி சி கருமம். இதை சொல்கிறதுக்கே எனக்கு அருவருப்பாக இருக்குது. எப்படிடா நீங்களாம் இப்படி இருக்கீங்க? ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கும் போது இன்னொரு பொண்ணு கூட, சி இதுக்கு பேர் லவ் கூட கிடையாது. அப்போது என்னையும் நீ ஓயன் ஓயன் ஏதோ தெரியாமல் பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அது அது ஏதோ ஜோ நிறுத்து ஜோ. நீ பேசி கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு இதில் எதுவுமே கிடையாது. அதில் இருக்கிறது நீன்னு கூட தெரியாத அளவுக்கா ஜோ இருக்கானா? அப்படி பச்சையாக போய் சொல்லி எதுவுமே இப்போ நடக்க போகிறது கிடையாது. உன்கிட்ட இருந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தப்பு தான். பட் ஒரு பொண்ணு அதை சொல்ல வேண்டியது என் கடமை. அந்த பொண்ணுக்கு அது உண்மையாரு ஜோ. எகெயின் என் மூஞ்சி முன்னாடி மட்டும் வந்து நின்றாது. நான் பார்க்குறதுக்கே எனக்கு அருவருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிற்காம அங்கேருந்து போயிடுறீங்க. ஸோ இந்த சைடு ஜங்குக் அங்கே நடந்த எல்லாத்தையுமே தூரத்தில் நின்று பார்த்துட்ருக்கான். நீ தேங்கா இப்போ தான் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. அப்படியே குளு குளுன்னு. அத்தா அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தான் அவளை ஏமாற்றிட்டு இருப்பான். மாட ஜங்குகா பரவாயில்ல, அந்த விஷயம் தெரிஞ்சோடனே அவள் அப்படியே விட்டு போகிறா பாரு. அங்கே நிற்கிறான் ஆள். மற்ற பொண்ணாக இருந்துச்சுன்னா அதை நம்பாமல் நான் உடனே பிடிச்சி தொங்கிட்டு இருப்பாளுங்க. டேய் தேங்கா ஷாலு வேற மானிடா. அவளை பற்றி உனக்கு தெரில மச்சான். அவள் எப்படி தெரியுமா? சரிடா அப்பா, இவ்வளோ நேரம் அதை பார்க்க நிற்க வச்சிட்டால என்னையும். ஷாலு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பா. வாடா போகலாம். மச்சான் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நீ போயிட்டு வாடா, நான் கிளம்புறேன்ன. டி ஜங்குகா மயிர சரியான ஆள்டா நின்று. உன் வேலை முடிஞ்சோடனே அப்படியே கழட்டி விட்றல. டெய்டே மச்சான் வாழ் கூட நீ போய் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறா. நான் எதுக்கு? நான் இந்த என்ன பண்ண போகிறேன்? நீயும் ஆள் முத்தம் கொடுக்குறத வேடிக்கை பார்த்துட்டு உட்காரணுமா? நீ நடி மச்சான், நீ நடி. ஏன் இதுக்கு முன்னாடி நான் பண்ண எதுவுமே நீ பார்த்ததே இல்லையாடா? நீ தேங்கா அதெல்லாம் முன்னாடிடா. இப்போ நம்ம வளர்ந்துட்டோம். இப்போ எனக்குன்னு ஒரு ஆள் வர போகிறா. சீக்கிரமே அவளை நான் கரெக்ட் பண்ணி அப்புறம் என் வேலையை பார்க்க ஆரம்பிப்பான். அப்போது உன்னை கூட வச்சுருக்க முடியாதுல்ல மச்சான். எங்களுக்குன்னு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படி இப்படின்னு. டே ஜங்குகா எனக்கு இந்த சுத்தடி தேவைதான். நான் நம்பர் முட்டா ஏன் இருந்திருக்கல நான். போடா நல்லாடுறா மச்சான், நல்லாரு. டே தேங்கா எதுக்கு இப்போ நீ இப்படி உருட்டிகிட்டு இருக்கா? அப்படியே அங்கே போனாலும் என்னை கூட்டிகிட்டே போகிற மாதிரி தான் பேசுவேன். போடா போய் ஆள் கூடறா. நான் போய் ஆளை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அவன் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கிளம்புறான். ஸோ தேங்க அப்படியே போயிடுறாரு. ஸோ இங்கே நீங்கள் ஒரு பார்க்குக்கு வந்துட்டு அப்படியே ஒரு பெஞ்சில் சைலண்ட்டாக உட்காந்துட்டு எல்லாத்த பற்றியும் யோசிச்சுட்ருக்கீங்க. காசு உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு கொஞ்சம் தூரத்தில் ஜங்குக் அவனோட பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களே வச்சுக்கணும் வாங்காமல் நின்று பார்த்துட்ருக்கான். காசு அவனுக்கு தெரியும் இப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு. ஸோ அப்படியே சைலண்ட்டாக எதுவுமே பண்ணாமல் பைக்கில் சாஞ்சிட்டு உங்களை மட்டுமே பார்த்துட்டு நிற்கிறான். நீங்கள் அந்த பார்க்கில் இருக்க வரையுமே ஜங்குக்கும் உங்களுக்கு தெரியாமலேயே உங்களை அட்மைர் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கூடவே இருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே கொஞ்சம் டைமும் பாஸ் ஆகிடுது. நீங்கள் உங்கள் வீட்டுக்கும் கிளம்பி போயிருப்பீங்க. ஸோ இப்போது உங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் பெட்டில் உட்காந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. பிகாஸ் நீங்களும் ஜோவும் ரொம்ப நாளாகவே ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பீங்க. அப்போது இந்த டைமில் யார் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு யாரோ ஒருத்தனுங்க வந்துட்டே தான் இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்லோவாக எந்திச்சு டோர் ஓப்பன் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ டோர் ஓப்பன் பண்ணால் ஜங்குக் அவன் ஹேண்ட்ஸில் நிறைய பேக்ஸோட வாசலில் நின்றுட்டுருக்கான். ஜங்குக் நீ நின்று பண்ணுற இந்த டைமில் அம்மோ நீ ஓகேவா? நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளே வரான். இல்லவே இல்லை ஜங்குக், நான் ரொம்ப சேடாக இருக்கேன். எல்லாத்துக்கும் காரணம் ஜோ தான். நினச்சேன்டி நீ காலேஜ்லேருந்து அப்படி வர்றப்போவே எனக்கு தெரியும் அந்த நான் ஏதாவது பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் ஏன் உனக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். உனக்கு இதெல்லாம் பிடிக்கலடி. இங்கே பாரு, கிட்கேட்டு, டைரி மில்க்கு, மில்கி பாரு, அப்புறம் இன்னும் நிறைய சாக்லேட்லாம் உள்ளே இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்ஸ் எல்லாம் உங்ககிட்ட நீட்டுறான். ஜங்குக் நீ ஆண்டா அதெல்லாம் பண்ணுற? உனக்கு எப்படி தெரியும் நான் ஓகேவா இல்லையான்னு? எல்லாம் என் மனசுக்கு தெரியும்டி. நான் தான்
புடி, எல்லாம் உனக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிட்டு உட்காந்து என்ன. அந்த நாய் பண்ண தப்புக்கு அந்த நாய் தான் உட்காந்து ஃபீல் பண்ணணும். நீ எதுக்குடி ஃபீல் பண்ணிகிட்ருக்க? நீ எதுக்கு ஃபீல் பண்ணிகிட்ருக்க? அந்த நாயெலாம் உனக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவன். அவனுக்காக போய் நீ ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்க. என் அம்முல இந்தா போய் சாப்பிடுதெல்லாம் எல்லாம் சாப்பிட்டு புஜ்ஜிட்டிக்கா ரெடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படி ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட கன்னத்தை பிடிச்சிட்டு, ஐயோ என் ஜங்குக்கு எப்போ இப்படிலாம் பேச தெரிஞ்சிச்சு. ஜங்குக், நீ உண்மையிலே ரொம்ப பெட்டர்டா, ரொம்ப 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 பெட்டர். உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்பவே கொடுத்து வச்சவ. அம்மு என்ன பேசிகிட்டு இருக்க நீ? எனக்கு எங்கே கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருக்குது? ஜங்குக், நடிக்காதுடா அப்படியே. காலேஜில் எல்லா பொண்ணுங்களும் உன் பின்னாடி தான் சுற்றிட்டுருக்குங்க. அதில் ஒரு 2-3 நீ வச்சிருப்பல. அம்மு நானா அந்த மாதிரி பையனாடி? நான்லாம் ரொம்ப நல்ல பையன்டி. ஜங்குக்கை பற்றி எனக்கு தெரியாதா? போடாடே. அம்மு சீரியஸாக தாண்டி சொல்கிறேன். எனக்கு அவள்களெல்லாம் ஒருத்தி கூட செட் ஆக மாட்டா. ஜங்குக், அம்மு நீ வேணா தேங்கிட்ட கேட்டு பாரு, அவனுக்கு தெரியும். தேங்க் தானே, அவனே ஒரு ப்ளே பாய், அவன்கிட்ட போய் உன்னை பற்றி கேட்குறதா? அம்மு என்னடி நீ என்னை நம்பவே மாட்டேங்கிற. நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இல்லை அம்மு. எனக்கு ஒரே ஒரு க்ரஷ் இருக்கா அம்மு. அதுவும் அவளுக்கே தெரியாது எனக்கு அவளை பிடிக்கும், ரொம்ப நாளாக அவளை சைட் அடிச்சுட்டு சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஜங்குக், நிஜமாவா சொல்கிற? உனக்கு க்ரஷ்ஷெல்லாம் இருக்காடா? சரி சரி, யார் அவ? எந்த டிபார்ட்மெண்ட்டு? அது கன்ஃபார்ம் ஆகட்டோமோ, அப்புறம் நான் உனக்கு சொல்கிறேன். இங்கே பாருடா, என்கிட்ட இருந்தே மறைக்கிறல. சரி சரி, பார்த்துக்கிறேன். ஏமோ இல்லடி, உனக்கு கூட அவளை ரொம்ப நல்லாவே தெரியும். எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச பொண்ணா? என்னமோ சொல்கிற. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேருமே பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே அந்த டே பாஸ் ஆகுது. இப்போது நெக்ஸ்ட் டே நீங்கள் காலேஜுக்கெலாம் கிளம்பி வீட்டை விட்டு வெளியே வரீங்க. அங்கே ஜோ வெளியே பைக்கில் நின்றுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் நீங்கள் வரதுக்காக. நீங்கள் அவனை பார்த்துட்றீங்க. சிவத்துக்கு இங்கே வந்து நிற்கிறான். அம்மு, கோல் கோல், மைண்ட் செட்டாக மாற்றிடாத. நீ ரொம்ப காமாக இருக்க இன்னைக்கு. உன் டேவும் ரொம்ப நல்லா போகுது. சிவனெல்லாம் பார்த்துட்டு உன் டேவை கெடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை பார்க்காத மாதிரி நடந்து போகிறீங்க. ஓயன் இல்லை நில்றி அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை ஸ்லோவாக உருட்டிட்டு உங்கள் பக்கத்தில் நடந்து வரான். நீங்கள் எதுவுமே கண்டுக்காமல் கண்டினியூஸாக வாக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓயன் உன்ட்ட தான் பேசிட்டுங்க, நில்லுன்னு சொன்னேன், நில்றி. ஓயன் இப்போ நிற்க போறியா இல்லையா நீ? அப்படின்னு சொல்லிட்டு அவன் பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டாக வந்து உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணி அப்படியே உங்களை டேர்ன் பண்ணுறான். என்ன பண்ணிகிட்ருக்க நீ? கையை விடு மொத, கையை விடு ஜோ மொத. ஓயன் எதுக்கு போ? இங்கே பாரு ஜோ, எகெயின் அண்ட் எகெயின் வந்து எதுக்கு ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கன்னு மட்டும் தயவு செஞ்சு கேட்காது. எனக்கு அவ்வளோ காண்டாகுது. எனக்கு ஒன்று பார்க்க கூட பிடிக்கல. ஓயன் நீ ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டடி. என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டோ? ஆமாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் தான் பண்ணிக்கிட்டேன். நீ நல்லவன் நினச்சி உன்னை லவ் பண்ணலை, அதுவே நான் என் வாழ்க்கையில் பண்ண பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். இப்போ தயவு செஞ்சு என் கையை விடு ஜோ. ஓயன் இல்லை நீ நின்று பேசிட்டு போ. என்ன ஜோ, என்ன உங்ககிட்ட பேசணும்? இன்னும் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது, விடு மொத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் கையை உதறி விட்டுட்டு அப்படியே ஃபாஸ்ட்டாக நடக்கிறீங்க. அப்போது ஜோ எகெயின் உங்கள் பின்னாடியே வந்துட்டு உங்கள் ஹேண்டை பிடிக்க ட்ரை பண்ணுறான். அப்போது அவனோட ஹேண்டை இன்னொரு ஹேண்ட் பிடிச்சி ஸ்டாப் பண்ணது அப்படியே. அதான் அவன் சொல்கிறாள், விடு விடுன்னு. சும்மா அவளை கற்ற விட்டுட்டே இருக்க. உனக்கு என்னடா வேணும் இப்போ? டேய் சங்கு, நீ என்ன பண்ணிகிட்ருக்கேங்க? இது எனக்கும் அவளுக்கும் நடுவில் நடக்கிறது. இதில் நீ தேவையில்லாமல் மூக்க நுழைச்சு வாங்கி கட்டிட்டு போயிடாத. என்னடா பண்ணுவ நீ? என்ன பண்ணுவ? அவதான் வேணான்னு சொல்கிறாள். உனக்கு ஒரு தாட்டி வேணான்னு சொன்னா புரியாதா? ஜங்கு, நான் திரும்ப சொல்கிறேன், இது எனக்கும் அவளுக்கும் நடுவில் நடக்கிற பிரச்சனை. இதில் நீ தலையிட எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது. வாயமுற டேய். லவ் பண்ண பொண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டு ரைட்ஸ் ஈட்ஸ்ன்னு பேசிகிட்டு இருக்க மயிறு. நான் பார்க்குறப்போ உன் வாயில் அடித்து உடைக்கணும் போல இருக்கு. நான் சீனியராக போயிட்டேன்னு விடுறேன். ஒழுங்கா இங்கேருந்து போயிரு, நான் அடிக்கிறதுக்கு முன்னாடி. இங்கே பாடுறா, நீலாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது ஜங்கு. பொடி பையன்டா நீ. நீ வந்து என்ன மிரட்டிகிட்டு இருக்க? மயிறு, நான் பொடி பையனாக இருந்தாலும் நான் லவ் பண்ணுற பொண்ணுக்காக எந்த அலைக்கும் போகிறவனாக தான் இருக்கேன். இந்த மாதிரி எச்ச வேலைலாம் பார்க்க மாட்டேன்னா அப்படின்னு சொல்கிறான்.
ஜோக்கு அவ்வளோ ஒரு கோவம் வருது. அவன் அப்படியே ஜங்குக்கை பஞ்ச் பண்ணுற மாதிரி போகிறான். அப்போ நீங்கள் கரெக்டாக வந்து ஜோவோட ஹேண்டை பிடிச்சி அப்படியே ஸ்டாப் பண்ணுறீங்க. ஜோ உனக்கு அவ்வளோதான் மரியாதை, நான் சொல்லிட்டேன். ஜங்குக், இவன்கிட்டலாம் நீ எதுக்கு பேசிகிட்டு இருக்க? காலேஜுக்கு டைம் ஆகுது, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிற்கிறீங்க. ஜங்குக் ஜோவை பார்த்து ஒரு மாதிரி ஸ்மிக் பண்ணிட்டு, ஏய் அம்மு வந்தனால உன்னை விட்டுட்டு போகிறேன் மவனே, என் கையில் என்னைக்காவது மாட்டாமையா போவேன், நீ செத்தடா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் போய் அவனோட பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு நிற்கிறான். நீங்கள் போய் ஜங்குக் பைக்கில் ஏறிக்கிறீங்க. ஸோ இப்போ ஜங்குக்கும் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிடுறான். நீங்கள் பைக்கில் சைலண்ட்டாக உட்காந்துட்டே எதையும் யோசிச்சுட்டே வரீங்க. அது ஜங்குக் பைக் மிரரில் பார்த்துட்டு, அம்மு என்னடி யோசிச்சுட்டே வர? இல்லை ஜங்குக், ஒன்றும் இல்லை. அவன் பேசினதெல்லாம் நீ எதுவும் கண்டுக்காதமோ, நான் இருக்கேன் சரியா? அவனால் உன் மயிரை கூட பிடுங்க முடியாது. ஸோ இப்போ ஒரு ஃபியூ மினிட்ஸில் நீங்கள் 2 பேருமே காலேஜும் ரீச் ஆகிட்றீங்க. ஸ்டில் நீங்கள் இதே யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கீங்க. ஜங்குக்கும் அதை நோட் பண்ணுறான். ஸோ இப்போ நீங்கள் பைக்கில் இருந்து இறங்கிட்டு அப்படியே நடக்கிறீங்க. ஏய் அம்மு அம்மு பேகை மறந்துட்டு போகிறடி, இந்தா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்து பேக்கையும் கொடுக்குறான். மறந்துட்டேன் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேக்கை வாங்கிட்டு, ஜங்குக் ஜங்குக் இன்றைக்கி காலேஜ் முடிஞ்சோடனே என்னை வந்து லைப்ரரியில் பாரு என்ன. சரி அம்மு வரேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் சரின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. ஸோ இப்படியே டைமும் பாஸ் ஆகுது. இங்கே அப்படியே காலேஜுக்கு பேக் சைடில் ஜங்குக் தயாங் அண்ணவன் டீம் மெம்பர்ஸ் எல்லாமே பைக்கில் உட்காந்துட்டு ஆப்போசிட்டில் ஜோ அண்ட் அவனோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்து சரியாக முறைச்சிட்டு இருக்கானுங்க 2 கேங்கும். ஏய் ஜங்குக், காலையில் என்ன சொன்ன? அவ்வளோ வாய் பேசுன பண்ணாடா, பொட்டி பையனாட்ட உட்காந்துருக்க, முடிஞ்சா வந்து அடிடா அப்படின்னு சொன்னோன்னே 2 கேங்குக்குமே செம்ம ஃபைட் நடக்க ஆரம்பிக்குது. ஜோ அண்ட் அவனோட ஃப்ரெண்ட்ஸை போட்டு ஜங்குக்கோட கேங் செம்மையாக அடிச்சிட்டு இருக்கானுங்க. ஜோ மயிறு, எச்ச வேலை பார்த்த உனக்கே இவ்வளோ திமிரு இருக்கிறப்ப அவ்வளோ இத்தனை வருஷமா ஒன் சைடாக சைட் அடிச்சுட்டு லவ் பண்ணிட்டு இருக்க எனக்கு அவ்வளோ இருக்கும். நீ பண்ண அந்த எச்ச வேலையா அவளுக்கு அனுப்புனதே நான் தான்டா. இன்னும் நீ என்ன எச்ச வேலை பார்த்துருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் காட்டினா என் அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுவாளே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒன்றை மட்டும் காட்டியிருக்கேன். அத்தனையும் காட்டினேன், அவனை திரும்பி கூட பார்க்க மாட்டா. ஜங்குக், உனக்கு எது கூட அந்த தேவையில்லாத வேலை? தேவையில்லாத வேலையா? டி மயிறு, இதாண்டா எனக்கு ஃபுல் டைம் வேலையே. என் அம்மாவை பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது? அவள் உனக்கு வேணா சாதாரண பொண்ணாக தெரியலாம், ஆனால் எனக்கு அவள் டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. அவள் லவ்வுக்காக எவ்வளோ ஏங்கிட்டு இருக்கேன் தெரியுமாடா நான். அவனை திரும்பி பார்த்துட மாட்டாளா? நான் சைட் அடிக்கிறத அவள் நோட் பண்ணிட மாட்டாளா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஏங்கிட்டு இருக்கேன். அம்முகிட்டயே என்ன விளாட்டு விளாண்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அவனை நல்லா அடிச்சிட்டு இருக்கான். சே, உன்னை விட வயசில் மூத்த பொண்ணை லவ் பண்ணிகிட்ருக்க வெக்கமலையா ஜங்குக்கு உனக்கு? என் மயிறு, இதுக்கு எதுக்கிட்ட நான் வைக்கப்படணும்? லவ்வில் ஏச்சு வரும் நம்பர் தான்டா. உன்ன மாதிரி எச்ச வேலை பார்க்குற நான் இங்கே தான் வைக்கப்படணும். நான் என்ன டேஷ்கிட்ட வைக்கப்படணும்? கூடிய சீக்கிரமே அம்முவே என்னை பாப்பா, அம்முவும் என்னை லவ் பண்ணுவா. முன்னாடி அவளை எப்படி பார்த்துக்கிறேன்னு மட்டும் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் போட்டு ரொம்ப அடிக்கிறான். ஸோ இப்போ அப்படியே டைம் பாஸ் ஆகி ஈவினிங் ஆகுது. நீங்கள் சொன்ன மாதிரியே காலேஜ் முடிஞ்சோடனே அங்கே இருக்க லைப்ரரியில் போயிட்டு ஒரு புக் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ கொஞ்சம் நேரத்துலையே ஜங்குக்கும் அங்கே ஃபாஸ்ட்டாக வரான். ஐயோ லேட்டாக வந்துட்டோம் போலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு இங்கிட்டு பார்த்துட்டு உங்களை தேடிட்டு இருக்கான். பார்த்தா நீங்கள் புக்கு படிச்சுட்டு இருக்கும் போதே தூங்கியிருப்பீங்க. ஸோ அந்த டெஸ்கில் தலையை வச்சுட்டு அழகாக தூங்கிட்டு இருக்கீங்க. ஜங்குக் உங்களை பார்த்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே நடந்து உங்கள் கிட்டக்க வரான். வேணா இவ்வளோ அழகாக இருக்கா? ஐயோ அம்மு, இங்கேயோ ஒன்று ஏதாவது பண்ணிடணும் போல இருக்கு. அம்மு, இப்போ உங்ககிட்ட என் மனசில் இருக்க எல்லாத்தையும் சொல்லி நான் லவ் பண்ணுறேன், என் கூட ரெடி அப்படின்னு சொல்லணும் போல இருக்கு அப்படின்னு அவன் தனியாக பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஸ்லோவாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. ஜங்குக், எப்போ வந்த? இப்போ தான் வந்தேன் அம்மு, இப்போ தான் வந்தேன். சரி சரி, உட்காரு. ஸோ நீங்கள் சொன்னோன்னே அவனும் உட்காந்துடுறான் அமைதியாக. சொல்ல அம்மு, காலேஜ் முடித்தோடனே லைப்ரரி வான்னு கூப்பிட்ட, இப்போ எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக உட்காந்துருக்க.
என்ன அம்மோ, எதுவும் பிரச்சனையா? அவன் திரும்படி வந்து எதுவும் பேசினானாடி? ஆ ஆ இல்லை இல்லை ஜங்குக், நான் வேற ஒரு விஷயம் பேசுறதுக்காக தான் கூப்பிட்டேன் ஆ அப்படியா? என்ன விஷயம் அம்மோ? சொல்றி எதனாலும்? அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அழகாக பார்த்துட்டு உட்காந்துருக்கான். நீங்கள் அவன் கண்ணை பார்க்குறீங்க. அந்த அழகான கண்ணில் அவ்வளோ பியூரான லவ்வு. நீங்கள் எத்தனை வருஷம் ஜோ கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததெல்லாம் எதுவுமே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது உங்களுக்கு. ஸோ இப்போ நீங்கள் கீழே குனிஞ்சிட்டு, ஜங்குக், நான் நான் டைரெக்டாகவே கேட்டுடுறேன். உன்னோட க்ரஷ்ன்னு சொன்னல நீ, அது யாருன்னு சொல்லு என்கிட்ட. ஆ அம்மோ, இதத்துக்கிட்ட இப்போ திடீர்னு கேட்டுட்டு இருக்க? இதை கேட்குறதுக்கு தான் இங்கே வர சொன்னியா? ஜங்குக், நீ சொல்லு, எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும். அம்மோ, அதெல்லாம் வேணாண்டி. நான் தான் சொன்னேன்ல, அது கன்ஃபார்ம் ஆனோடனே சொல்கிறேன்னு. இல்லை நீ சொல்லு, நீ சொல்லு, சும்மா என்கிட்ட தானே சொல்கிற. சொல்லு. அம்மோ இல்லை அம்மோ, நான் தான் உன்கிட்ட சொல்லிட்டேன்ல, அது உனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவ தான். ஜங்குக், சரி, இதத்துக்கு நீ இப்போ கேட்டுகிட்டே இருக்க? அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் சைடில் அங்கிட்டும் இங்கிட்டும் பார்த்துட்டு ஜங்குக்கோட சீக்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு பட்டனை கிஸ் பண்ணிடுறீங்க. ஜங்குக் அப்படியே ஃப்ரோஸ் ஆகி போய் உட்காந்துருக்கான். அவனுக்கு அந்த செகண்டில் என்ன நடந்துச்சுன்னு ப்ராசஸ் பண்ணுறதுக்கே டைம் ஆகுது. ஸோ அவன் ஸ்லோ அவங்கள டேர்ன் பண்ணி பார்க்குறான். அவனோட சீக்ஸில் அவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது. என்ன ஜங்குக், எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டியா? இன்னைக்கு காலையில் நீ ஜோ கிட்ட சொன்னல, நீ லவ் பண்ணுற பொண்ணுக்காக எந்த எல்லைக்கும் போவேன் அப்படி இப்படின்னு. அது நான் தானே ஜங்குக்? அம்மோ, நீ என்ன இப்படி பட்டனை கிஸ் பண்ணிட்டு நீ பாட்டுக்க சொல்கிற? இதெல்லாம் நான் எத்தனை நாள் என் கனவுல நினச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? இதெல்லாம் நடக்குமா இப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். நீ என்னண்ணா இப்படி டப்புன்னு கிஸ் பண்ணிட்டு நீ பாட்டுக்க பேசுகிறடி? எனக்கு உன்ன மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணிட்டுலாம் சுத்த தெரியாது. நான் கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு ஜங்குக். என்ன அம்மோ, என்ன கேள்வி கேட்ட நீ? நீ லவ் பண்ணுற பொண்ணு யாருன்னு கேட்டேன். அதான் உனக்கே தெரிஞ்சிருச்சு அம்மோ, நீ தான் அதுன்னு. நீ தான் நான் லவ் பண்ண பொண்ணு. லவ் பண்ணிகிட்டு இருக்க பொண்ணும் நீ தான். அண்ணி லவ் பண்ண போகிற பொண்ணும் நீ தான்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்ட்ஸை பிடிக்கிறான். ஜங்குக், இவ்வளோ லவ்வை உனக்குள்ளே வச்சுட்டு இத்தனை வருஷம் எப்பரா என் கூடவே இருந்துட்டு எந்த ஃபீலிங்குமே இல்லாத மாதிரி இருந்த. என்ன பண்ணுறதம்மோ, எனக்கு தெரியும் இந்த நான் எப்படியும் ஒரு நாள் உன் மனசை உடைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த டைமில் நான் இருக்கணும்ல அம்மோ. நான் இருக்கணும்ல உன் கூட. அண்ட் நான் இருந்துட்டேன், எனக்கு அது போதும்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேக் நெக்கை ஹோல்ட் பண்ணி உங்கள் கிட்ட இழுக்கிறான். நீங்கள் சைலண்ட்டாக அவனை பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஜங்குக் டைம் எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே அவன் லிப்ஸை உங்கள் லிப்ஸோட கனெக்ட் பண்ணி கிஸ் பண்ணுறான். ஸோ ஓகே புஜ்ஜீஸ், உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்ன மாதிரி எஃப்எஃப் வேணும்னு கேளுங்க, நான் கண்டிப்பாக போடுறேன். இனி நம்ம வீக்லி ஒரே எஃப்எஃப் அது கண்டிப்பாக பார்த்துடலான்னு. ஓகே, டாட்டா, பை பாய், சரங்கையோ.